வணக்கம், என் நேம் வந்து செல்வி. நான் வந்து பழைய மார்க்கெட்டில் உள்ள ஹைட்ஸ் படிக்கிறேன். நான் லேடிஸ் கார்மெண்ட் படிக்கிறேன். நான் இப்போ வந்து ப்ளவுஸ்க்கு ஸ்டோன் சீக்வன்ஸ் வைக்கிறது எப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வணக்கம், என் பேர் பிரியா. நான் ஹைட்ஸ் ஃபேஷன் டெக்னாலஜியில் 1 இயர் கோர்ஸ் பண்ணுறேன். நாங்கள் ப்ளவுஸில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறோம். சரி, ப்ளவுஸில் இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் வந்து ஸ்டோன்ஸ், பீட், சின்ன பொடி ஸ்டோன்ஸ், சீக்வன்சி, தாமரை ஸ்டோன்ஸ், அப்புறம் சர்தோன்சி. இதை வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து பெரிய ஸ்டோன் ஓட்டுறாங்க. அதை சுற்றி டிசைனுக்காக தாமரை ஸ்டோன் ஓட்டுறாங்க. ரவுண்ட் ஷேப்பில் பொடி ஸ்டோன் அழகா ஓட்டுங்க. வச்சு முடிக்க போகிறாங்க. ரவுண்ட் முடிய போகுது. ஒரு ஸ்டோனாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. முடிச்சிருவாங்க. ஓட்டி முடிச்சிட்டாங்க. அடுத்தது சர்தோன்சி போட போறாங்க. சர்தோன்சி பெருசு பெருசா நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு இருக்காங்க. போதும். ஊசி வச்சு போடுவாங்க. ரவுண்டு சுத்தி அழகா நம்ம சர்தோன்சி ஒர்க் பண்ணணும். ஊசியை குத்தி அதே இடத்துல குத்து. அதே இடத்துல குத்தி திரும்பவும் வெளியிருக்காங்க. பக்கத்தில் குத்து. ஒட்டனோட குத்து. எடு, வெளியேடு. போடட்டா. ஸ்டிப்பாக நிற்கிறவங்க நோ ஸ்டிச் போடுவாங்க. ஒரு நிமிஷம் சின்னதாக நம்ம சர்தோன்சி கட் பண்ணிக்கணும். இப்போ சர்தோன்சி போட்டு ஒரு சீக்வன்சி. அதே டைரக்ஷனில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா கீழே விழாது.
மறுபடியும் பக்கத்துல ஊசியை ஸ்டிச் பண்ணிட்டு ரவுண்டா குத்துறீங்கன்னா அக்கா கொடுங்க பாட்டிக்கிட்டே. இப்போ அவங்க ரவுண்டா போட்டு முடிச்சிட்டாங்க. பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு. இந்த மாதிரி உங்க வீட்டுல உங்க பிளவுஸ்லயும் நீங்க போடலாம். வேற மறுபடியும் இந்த பார்டர்ல உங்களுக்கு ஒர்க் பண்ண போறாங்க. பார்டர்ல மறுபடியும் இவங்க சதுரம் வச்சு ஒர்க் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சதுரம் வச்சு போறாங்க. போட்டு யூ ஷேப்லயோ வி ஷேப்லயோ உங்களுக்கு தேவையான அளவுல நீங்க குத்தி போட்டுக்கலாம். இந்த மாதிரி டைரக்ஷன்ல உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க லைனா போட்டீங்கன்னா இது ஃபுல்லா அழகா வந்துடும். போட்டு முடிச்சிட்டாங்க. பார்டர் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நீங்க கையில கழுத்துல இந்த மாதிரிலாம் போட்டு அழகா உங்க பிளவுஸ் நீங்க டெக்கரேஷன் பண்ணலாம். பாத்தீங்களா கை எவ்வளவு அழகா இருக்குன்னு. இந்த மாதிரி கல்யாணத்துக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி அழகா நீங்க டெக்கரேஷன் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ல இந்த மாதிரி சின்ன சின்ன பூவா ஸ்டோன் வச்சு சப்பிங்ஸ் வச்சு போடலாம். சட்டை பார்க்கவே ரொம்ப நல்லா கிராண்டா இருக்கு. வெளியே போட்டு போனாலே ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி கல்யாணத்துக்கு நீங்க போட்டுக்கலாம். இந்த மாதிரி கல்யாண பிளவுஸும் நாங்க ஆர்டர் எடுக்கோம். இந்த மாதிரி நீங்க செய்யணும்னா ஹைட்ஸ்க்கு வாங்க. நீங்களே செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஹைட்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. ஹைட்ஸ் பாளையம் மார்க்கெட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி அழகா உங்களோட பிளவுஸை நீங்க டெக்கரேஷன் பண்ணலாம்.